ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேனலுக்குன்னு யூசர் ஐடி சேனல் ஐடின்னு 2 இருக்கும். ஸோ அதை பற்றியும் அதுக்கப்புறமா ரெக்கமெண்டேஷன் செட்டிங்கை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ப்ரொமோட்டை பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சேனல் ஐடி சேனல் யூசர் ஐடி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யூசர் ஐடி அப்படின்னா மெயில் ஐடி தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சேனல் ஸ்பேமிங்காக இல்லையான்னு ஒரு சில வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சேனல் ஐடி கேட்பாங்க. சேனல் ஐடிக்கு பதிலாக நம்ம மெயில் ஐடியோ இல்லை சேனல் லிங்கையோ எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அதனால் சேனல் ஐடினா என்ன, சேனல் யூசர் ஐடினா என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நம்ம சேனலை பற்றி ஒரு வீடியோ உங்களோட சேனல் கிரியேட் பண்ணி போடுங்க. அந்த வீடியோ லிங்க் என்னோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட சேனல் நான் என்னோட கம்யூனிட்டி டேப்பில் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பேஜ் போட்டு நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு லிங்க் மட்டும் என்னோட மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலில் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டெமோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. சேனலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் பேஜ் காட்டும். செட்டிங் பேஜில் வியூ அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வேறு இருக்கும். நீங்கள் வியூ அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். வியூ அட்வான்ஸ்டு செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு. ஸோ அது உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக யூசர் ஐடி சேனல் ஐடி ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட சேனலுக்கு யூசர் ஐடி சேனல் ஐடி. அதுக்கப்புறமா டிஃபால்ட் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அதுதான் வரும். அதுக்கப்புறமா மூவ் சேனல்னு சொல்லியிருக்கு. ஒரு சேனல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெலிட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் சேனலை டெலிட் பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.